என்ன டீச்சர் ஸ்கூல் முடிஞ்சு சட்டை கூட மாத்தாம சமையல்ல இறங்கிட்டீங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்பாட் டேடா. வேலை செஞ்சு ரொம்ப அசதியா இருக்கு. போய் தூங்கிடுவேன். அதான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ சாப்பிடும்போது சோறு சூடு காட்டிக்கோ. சரியா? ஆமா. காலையில 50 கொடுத்தனே வச்சிருக்கே இல்லையா? 50 இல்லையா? இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயா. இன்னும் 2 வாரத்துல அம்மாவுக்கு சம்பளம் போட்டுரும். சரியா? சரி. அம்மா டைம் ஆகிட்டு தூங்குறேன். பாடா தூங்கிட்டாங்க. தெய்வமே, எப்படியாவது ஒரு 200 வழியாவது வச்சிடணும். கையில் சுத்தமாக காசு இல்லை. பார்த்து பண்ணு கடவுளே. கடைசி காசு ஒழுங்கா பிளேயர் வந்துடுறா. நாசமா போச்சு. அம்மா கொடுத்த 50 வழியும் போச்சு. தப்பான வழி என்னைக்கு நமக்கு சோறு போடாது. அது வாழ்க்கையை அழிச்சிரும். ஓ, நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களா? வந்து உட்காருங்க. யாரு நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் வந்து 30,000 அள்ளி கடை வாங்கியிருந்தான். 2 மாசமாச்சு வந்து ஒன்றும் கொடுக்கல. அதான் வந்து வட்டியோட 40,000 அள்ளி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்ன தம்பி, காசு ரெடியா? இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் அதான் உங்கள் பையன் சூதில் போட்டு அழிச்சிட்டாங்க. இவனுக்கு எப்படி? எனக்கு எல்லாம் தெரியும்டா. சரி பரவாயில்ல, நான் உனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே 40,000 அள்ளி செட்டில் பண்ணிவிடு. இல்லைனா எனக்கு வந்து வேலை செய். 1 வருஷத்துக்கு மந்த்லி உனக்கு நான் 3,000 தரேன். ஃபுட், பைக், கார் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 4 hour தான் வேலை உனக்கு. என்ன வேலை? ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் டெலிவரி ஆஃப் ட்ரக்ஸ். லைட் வெயிட் தான். உனக்கு ஒரு ஜாப் அசிஸ்டன்ட் கூட இருப்பான். ஈஸி ஜாப் மேன். அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிடு. 31ஆம் தேதி காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடு. வாடி வா. சத்தண்டா. மந்த்லி உனக்கு நான் 3,000 ஃபுட், பைக், கார் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். 40,000 அள்ளி. அம்மா, அவ்வளோ காசு இதுக்கு மேலே கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. எல்லா பிரச்சனையும் என்னால் தானே. நான் பேசாமல் அவன் சொன்ன வேலையை போய் செய்கிறேம்மா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. கிளம்பிட்டேன். இப்போ வெளியாக போகிறேன். நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, 5 மணிக்கெலாம் போகணுன்னு. நீ என் மெசேஜை பார்க்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அக்கா, எனக்கு ஆல்ரெடி லேட் ஆச்சு. நீ எப்போ அரை மணி நேரம் காமிக்குது. ஐயோ, நீ வர வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. லேட்டாக போனால் இதை வச்சே பெரிய இஷ்யூ பண்ணுவானுங்க. நான் கதவை போட்டிட்டு சாவியை கருப்பு சப்பத்தில் வச்சுட்டு போகிறேன். கேட்டு மட்டும் நான் சும்மா சாத்தி வச்சுட்டு போகிறேன். நீ வந்து அப்புறம் எடுத்துக்கோ, சரியா? கேஷ் எல்லாம் பத்திரமா அனுமதியில் தான் இருக்குது. நீ வந்து எடுத்துக்கோ. நீ தான் இன்னும் 1/2 நேரத்தில் வந்துடுவே. அப்படி ஏன் பயப்படுறேன்? சரி, ஓகே பாய், எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்து கிளம்புறேன். சரி போகிறேன்.
இந்தாங்க உங்க காசு. இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. என் பையன் வந்து காசு கேட்டாலும் கொடுக்காதீங்க ப்ளீஸ். எப்படி அந்த லூஸ்க்கு இவ்வளோ காசு? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இதான் தேவை. மா மா எங்கே போயிட்டாங்க? கிரி, உன்னை தப்பான விஷயத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லி அம்மா இப்போ தப்பு பண்ணிட்டேன்டா. அம்மானால இதை பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியாது ஐயா. அதான் நான் சரண்டர் பண்ண வந்துட்டேன். அம்மாவுக்காக ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுவியா? சூடு வேணாயா, ஏதாவது வேலைக்கு போயா. நீ அம்மாவை பார்த்துக்கலாட்டியும் பரவாயில்ல, இனி நீ ஹோம்ல சேர்த்து விட்டாலும் பரவாயில்ல. நீ உன்னைய பார்த்துக்கோ. வேலைக்கு போனால அதுவே எனக்கு போதும் ஐயா. சரி ஐயா, நான் போறேன். அம்மா நினைச்சு கவலைப்படாத. உடம்பு பார்த்துக்கோ. அம்மா மிஸ் யூ ஐயா. சொல்லு மச்சான். இல்லை மச்சான், வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அம்மா ரிலீஸ் ஆகுறாங்கடா. நான் மக்காமா போகிறேன். நீ நாளைக்கு ஃபைல் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடு. ஓகே. சாரிங்க. நான் இப்போ பேச்சுலர் ஆஃப் டிகிரி எல்எல்பி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ட் டைமில் ஒரு லாயர் ஃபார்மில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்த்த உடனே நீங்கள் கேட்குற மொதல் விஷயம் இதுவாக தான் இருக்கணும்னு நினச்சேம்மா. இனிமேல் நீங்கள் வேலைக்கு போக வேணாம்மா, நான் உங்களை பார்த்துக்கிறேம்மா.